இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய முன்னுரையையும் முதல் அதிகாரத்தையும் நாம் தியானிக்கலாம். ஆபகுக் என்று சொன்னால் அந்த பெயருக்கு அர்த்தம் தழுவுதல் அல்லது இறுக அணைத்தல் என்று சொல்லி அதற்கு பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்கள் கிமு 608 606 வரை. இவருடைய சிறப்பு பெயர் சீர்திருத்த செம்மல் என்று சொல்லி அழைக்கக்கூடியவராக காணப்பட்டார். மத போதையில் மூழ்கி கிடக்கிற அந்த கிறிஸ்தவ உலகத்தில் இதுதான் கிறிஸ்தவம் என்று போப்பும் பிஷப்புகளும் குருக்களும் ஜனங்களுக்கு வார்த்தைகளை வழங்கி கொண்டிருந்த அந்த நாட்களில் மதம் அப்படிங்கிற ஒரு போதை ஏறிய மக்கள் வெளியே இழந்து மதியை இழந்து ஒரு திக்கற்ற இருட்டில் தொலைந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் ஒரு மனிதன் தனது உள்ளத்திலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பினார். மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லக்கூடியவர், புராட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவத்தை ஒரு புரட்சிகரமான காரியத்தை இந்த உலகத்துக்கே காண்பித்த அவர் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ரோமர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு முன்பாக நின்று அதனை நிதானித்து ஆராய்ந்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் கண்டுபிடித்தேன் என கூக்குரலிட்டு ஒரு காரியத்தை அவர் தேசமெங்கும் அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் நீதிமானாக மாற்றப்பட்டார். நீதிமானாக மாற்றப்பட்டவர் பிழைத்தார். அவர் தன்னை மாற்றின வசனம் எது என குறிப்பிட்டார் என்று சொன்னால் ரோமர் 1 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த விசுவாசத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற அந்த வசனத்தை படித்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி என்று பவுல் சொல்லுகிறாரே, எங்கே எழுதியிருக்கிறது என்று இவர் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஆபகுக் 2 அதை கண்டுபிடித்தார். ஆண்டவர் அங்கே ஆபகுக்கு சொல்லுகிற பதிலிலே, இதோ அகங்காரியாக இருக்கிறானே, அவன் ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற காரியத்தை அவர் படித்த பொழுது தான் நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி கிறிஸ்தவ மார்க்கத்திலே, அதாவது மதமாக இருந்த அந்த மார்க்கத்திலே அவர் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அதற்கு மூல காரணம் ஆபகுக் அவர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே சொன்ன 2 உள்ள வசனம். இவர் தீர்க்கதரிசி ஆபகுக், ஆனால் பெயரில் வித்தியாசமான பெயரை உடையவராக, பணியிலும் வித்தியாசமான பணியை செய்யக்கூடியவராக, வேதாகமத்திலேயே அபூர்வமான பெயரை பெற்றிருக்கக்கூடியவராக, வேதாகம தீர்க்கதரிசிகள் எல்லாரை காட்டிலும் அபூர்வமான பண்பை கொண்டிருக்கக்கூடியவராக காணப்பட்டார். பொதுவாக எல்லா தீர்க்கதரிசிகளும் தேவனிடம் கட்டளை பெற்று உலகிற்கு உரைக்கிற பொழுது இவர் தேவனையே முன்பாக நிறுத்தி கேள்விகளை தொடுக்கிற ஒரு காரியத்தை இவர் கேட்டு அதற்கு ஆண்டவர் தருகிற பதிலை இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். இவரது கேள்விகளை பார்த்துட்டு ஆண்டவர் கோபப்படலை, விளக்கம் சொல்ல ஆண்டவர் முற்பட்டார். அவ்வளவு பக்குவமான கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த புத்தகத்தை இவர் எழுதி வைத்திருக்கிறார். யோசியா என்ற நல்ல ஒரு யூத அரசன் மெகிதோ போரில் கிமு 608 அவன் மரணமடைந்தான். அவருடைய மகனாகிய யோபகாஸ் பதவியேற்று அங்கே எகிப்துக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டான். கிமு 608 597 வரையிலும் அவனுடைய சகோதரன் யோசியாவினுடைய மகன் யோயாக்கீம் அரியணை ஏறி அரசாட்சி செய்தான். அவனுக்கு பின்பாக யோயாக்கீன் 597 சில மாதம்தான் ஆட்சி செய்தான். பின்பாக பாபிலோனிய படைகளினால் பிடிக்கப்பட்டு சென்றான். அதற்கு பின்பாக சிதேக்கியா கிமு 597 586 வரையிலும், அதாவது யோபகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா இப்படிப்பட்ட 3 சகோதரர்களிலே கடைசி சகோதரனாகிய சிதேக்கியா ஆட்சி செய்தான். கிமு சுமார் 586 எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போனது. ஆகவே கிமு 605 புகழ்மிக்க கர்கேமிஸ் போரில் வெற்றியடைந்த
அந்த பாபிலோனிய படைகள் முதல் சிறையிருப்பை கிமு 605 யூதாவின் மேலே நடத்தி எருசலேமை முற்றுகையிட ஆரம்பித்தது. இரண்டாவது சிறையிருப்பு 597, மூன்றாவது சிறையிருப்பு கிமு 586. இங்கே ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிற நாடு எதை என்று சொன்னால் யூதாவை குறித்து, அதனுடைய சிறையிருப்புகளை குறித்தும் அதனுடைய விடுதலையை குறித்தும் தான் இங்கே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறபடியினால யோசியாவின் நாட்களில் இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழலை. கிமு 608 தான் அவர் மரணம் அடைந்தார். கிமு 605 சிறையிருப்பு தொடங்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே இதற்கு இடைப்பட்ட பகுதியில் ஆபகுக் தீர்க்க தரிசனம் உரைத்தார். தீர்க்க தரிசனம் உரைத்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக அவருடைய தீர்க்க தரிசனங்கள் முழுமையாக நிறைவேற தொடங்கிவிட்டன. இங்கே ஆபகுக் தரிசனமாய் கண்ட பாரம் என்று சொல்லி முதல் கேள்வியை ஆண்டவரிடத்தில் அவர் தொடுக்கிறத பார்க்க முடியும். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே, கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், ரட்சியாமல் இருக்கிறீரே என்று சொல்லி தொடங்குகிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக யூத ஜனங்களுடைய அக்கிரமங்கள், 3ஆம் வசனத்தில் அக்கிரமத்தை செய்கிறவங்களெல்லாம் என் முன்பாக காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன, தீவினை செய்கிற மக்கள், கொள்ளை, கொடுமை எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது, வழக்கு வாது இவைகளை எழுப்புகிறவர்களெல்லாம் இருக்கிறார்களே, நியாயப்பிரமாணம் நீங்கள் தந்த நியாயப்பிரமாணத்தில் இப்படிப்பட்ட தண்டனைகளை செய்கிறவர்கள் உடனே தண்டிக்கப்பட வேண்டும் என்று மோசையினால் சொல்லப்பட்டிருந்ததை, அது இப்போ அந்த நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபொழுதும் செல்லாமற் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறானே, நியாயம் புரட்டப்படுகிறத என்று சொல்லி இங்கே அவர் தன்னுடைய முதல் கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிற ஒரு மக்களையும் யூத ஜனங்களிலே நான் பார்க்கவில்லையே, இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியில் நான் வைக்கப்பட்டிருக்கிறேனே, எப்படி எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேசத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்று சொன்னார். அதே போல ஒரு புலம்பலோடு கூட ஒரு அக்கிரமங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது, தண்டிக்கப்படலையே ஜனங்கள், நியாயப்பிரமாணம் பலனற்றதாயிற்றேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற பொழுது ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் பதில் சொல்லுகிறார். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விசாரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது நான் கல்தேயர், அதாவது பாபிலோன் என்று சொல்லுகிறோமே, அந்த கொடிதும் வேகமுமான ஜாதியாரை நான் அவர்களை எழுப்புவேன், ஆயுதம் கருவிலாம் ரெடி ஆயிடுச்சின்னு ஆண்டவர் பேசுகிறார். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களிலே நடந்து வருவார்கள். அவர்கள் கெடி, அதாவது அவர்கள் பயப்படுத்தக்கூடியவர்கள், தீங்கு வரும்பொழுது அத்தனை திகிலை நமக்கு கொண்டு வரக்கூடிய ஜனங்கள், கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் அவர்களுடைய படைகள் எப்படி இருக்கும். நான் ஒரு கருவியை யூத ஜனங்களுக்கு தண்டனையை கொடுக்கும்படியாய் ஆயத்தப்படுத்திட்டேன். அவங்க குண அதிசயம் ரொம்பவும் நம்மை திகில் அடைய செய்யக்கூடியதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். தேசத்தின் விசாலத்தில் அவங்க வருவாங்க. அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் அப்படின்னு சொன்னால், இங்கே சிவிங்கிகள் என்பது சிறுத்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய வேகத்துக்கும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களின் தீவிரமத்திற்கும் ஒத்து இருக்கும்னு சொல்கிறாரு. அவர்களுடைய குதிரை வீரர்கள் உன்னுடைய தேசத்தில் பரவி விடுவாங்க. அவங்க தூரத்திலிருந்து வருவாங்க. இறைக்கு தீவி இருக்கிற கழுகுகளைப் போல அவர்கள் வருவார்கள் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் எல்லாரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றை போல இருக்கும். அழிவை பயங்கரமாக கொண்டு வருவாங்க. அவர்கள் மணலத்தனை ஜனங்களை சிறைபிடித்து சேர்ப்பார்கள். 3 முறையாக நடக்கவிருக்கிற அந்த சிறையிருப்பை குறித்து இங்கே ஆண்டவர் ஆபகுக்கு விவரித்து சொல்லிட்டு அவர் திரும்ப சொல்லுகிறார். அவர்கள் ராஜாக்களை ஆகடியம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரிகாசமாக இருப்பார்கள். அவர்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள் என்று சொல்லி, அதாவது செவத்துக்கு மேலே ஏறணும்னா மண்மூடைகளை கொட்டி கொட்டி உயரமாக்கி அதன் வழியாகத்தான் ஏறி மேலே குதிக்க முடியும். எருசலேமானது ஒரு அரணான பட்டணமாக 2 அடுக்கு சுவர்களால் அது
இருந்த பட்டணமாக, 2 சுவர்களுக்கும் இடையிலே அவர் அகழி ஓடக்கூடிய எல்லா செட்டப்பும் பண்ணியிருந்ததுனால அவர்கள் மிகுந்த ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நான் பிடிப்பதற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப அவன் கேட்காத கேள்விக்கும் கூட ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். அப்பொழுது அவனுடைய மனம் மாற, எருசலேமை பிடிச்ச உடனே அவனுக்கு ரொம்ப பெருமை வந்துடும். அவன் மனம் மாற அவன் தன் பலன் தன் தேவனாலே உண்டானதென்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான் என்று இங்கே ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். திரும்ப அடுத்த 2வது கேள்வியை இங்கே ஆபகு கேட்கிறார். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர், கண்மலையை தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறதென்ன? இவருக்கு ஆண்டவரை குறித்து அத்தனையான அறிவு இல்லாதபடியினால ஆபகுக் நம்மை போன்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் என் பார்வையில் பரிசேயனை போல கொஞ்சம் நீதிமானாக இருக்கிறன, என்னை தண்டிப்பதற்கு என்னை விட அதிகமான பாவம் செய்கிற அந்த பாபிலோனியர்களை, கல்தையர்களை கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டுமோ? நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாச்சே, நீர் ஏன் இந்த கருவியை எடுத்து பயன்படுத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய குணாதிசயங்களை சொல்லி ஆண்டவரை புரியாதபடி இந்த கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் யோபுவின் நாட்களிலேயே யோபுவை சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறான் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நிரூபிப்பதற்கு சாத்தான் கேட்ட அத்தனை உத்தரவுகளுக்கும் ஆண்டவர் பதில் சொல்லி கொடுத்து அவனுக்கு விட்டு கொடுத்து, நீ அவனுடைய ஜீவனை மாத்திரம் தொடாதே என்று சொல்லி சாத்தானுக்கு கரங்களில் ஆண்டவர் அதை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அதே போல் பவுலும் கூட புதிய ஏற்பாட்டில் சபைகள் பாவம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்கள் அவர்கள் மனம் திரும்புதலுக்காக அவர்களை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். உலகத்தின் மண் ஆசையை நம்மிடத்திலிருந்து நீக்குகிறதற்கு, மண்ணை நக்கி எடுப்பதற்கு சாத்தான் உரிமை பெற்றிருக்கிறபடினாலே நம்முடைய மண் ஆசைகள் நீங்குகிறதற்கு நம் அநேக நேரங்களிலே சத்ருவின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அதே போலத்தான் யூத ஜனங்களினுடைய அந்த வழிபாடுகள், அவர்களுடைய துணிகரமான பாவங்கள், கொடுமைகள், வழக்கு வாதுகள், இவைகளையெல்லாம் நீக்கணும்னா கொஞ்சம் சரியாக அடிக்கிற ஒரு ஆள் வேணும். அதற்குத்தான் நான் பாபிலோனை ஏற்படுத்தி இருக்கிறேன். அவர்கள் போடுகிற போட்டில் இவங்க ரெடி ஆயிடுவாங்க என்பது போல ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அவரை சொல்லிட்டாரு, அவன் அகங்காரியாக இருந்து அவன் மிஞ்சி போய் குற்றவாளி ஆவான், நான் அவனையும் தண்டிப்பேன் என்கிற காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இங்கே ஆபகூக்கு சகிக்க முடியாமல் இந்த கேள்வி அவன் கேட்டுவிட்டு பாபிலோனியர்களை குறித்து கொஞ்சம் குற்றப்படுத்தி அவன் பேசுகிறான். ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லுகிறான்? அவர்கள் எல்லாரையும் தூண்டிலினால் இழுத்து கொள்ளுகிறான், அவர்களை தன் வலையிலே பிடித்து தன் பரியிலே சேர்த்து கொள்ளுகிறான், அதனால் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான் என்று சொல்லி, ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரம் உள்ளதும் ஆயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். ஆண்டவரே, அவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று என்னென்னா, மனுஷர்களை 14ஆம் வசனத்தில் சமுத்திரத்து மச்சங்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமமாக்கி, அவன் ஆயுதங்கள், எங்களை பழிவாங்குகிற காரியங்கள், எங்களை சிறையிருப்புக்கு கொண்டு போகிற காரியங்கள் எப்படி இருக்குது, தூண்டிலினால் இழுத்து கொள்ளுகிறது போல, வலையினால் பிடிக்கிறது போல, தன் பரியிலே சேர்த்து ட்ராக்நெட் என்று சொல்லக்கூடிய தரையோடு தரையாய் இழுக்கக்கூடிய தன்னுடைய அந்த பரியிலே சேர்த்து கொள்ளுகிறது போல அவன் சேர்த்து கொண்டு சந்தோஷப்பட்டு களி கூறுகிறானே, அவன் இது நிமித்தமாக தன்னுடைய பங்கு கொழுப்புள்ளது, அவனுக்கு நிறைய லாபம் கிடைச்சிருது, நிறைய கொள்ளை பொருள்கள் கிடைச்சிருது, நிறைய வருமானம் கிடைச்சிருது, நிறைய அவனுக்கு கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. அதனால் அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டு தன் போஜனமும் அவனுக்கு ருசிகரம் உள்ளது என்று சொல்லி நல்லா சாப்பிட்றோம், நல்லா சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான் என்று சொன்னால், அவனுடைய ஆயுதங்களை அவன் வழிபடக்கூடியவனாக, ஆயுத பூஜை செய்கிறவனாக அவன் காணப்படுகிறானே என்று சொல்லி இங்கே அவன் குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதில் ஆங்கில வேதாகமத்தில் அவன் தன்னுடைய பலனை தன்னுடைய தேவனுடைய தேவனால் பெற்றேன் என்று சொல்லாதபடி அவனுடைய பலனையே அவன் தெய்வமாக நினைத்து கொள்ளுகிறான். இன்றைக்கும்
அநேகர் தங்களுடைய தொழில் தங்களுடைய பலத்தினால் உண்டானது என்று சொல்லி நம்பி அவைகளுக்கு பூஜை காட்டுகிறது போல அவைகளை தந்த தேவனை நினைக்காதபடி ஆசீர்வாதங்களின் உறைவிடம் அவர் ஒருவரே என்பதை நோக்கி பார்க்காதபடி பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் ஒருவரே தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை இன்றைக்கு மக்கள் மறந்துட்டு ஹூஸ் ஓன் ஸ்ட்ரென்த் இஸ் தியர் காட் என்று சொல்லி அவர்கள் அதில் நம்பிக்கை வைத்து அதற்கு தூபம் காட்டுகிறவர்களாக ஆயுத பூஜை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்களே. அதே போலத்தான இவனும் இரக்கமில்லாமல் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து அவனுடைய வருமானங்கள் நிறைய கிடச்சிருச்சு. அவனுடைய போஜனம் வருஷம் முழுவதும் இன்றைக்கி நம்ம கொண்டாடி எனக்கு வருமானம் நிறையா இருக்குது, போஜனம் நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாகிற அளவிற்கு வருமானம் கிடச்சிருக்குது என்று தொழிலுக்கு பூஜை செய்கிறது போல அவர்களும் செய்கிறார்களே. அவர்களுடைய கரங்களிலே எங்களை கொடுக்க வேண்டுமோ என்று சொல்லி இங்கே ஆபகு புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஆண்டவரே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களின் ஊற்றாக உறைவிடமாக காரணக்கர்த்தாவாக இருக்கிறபடினால அவரை மாத்திரம் இறுக பிடித்து கொண்டு ஒருவேளை உலகத்தினுடைய ஆசைகள் உலகத்தினுடைய பற்றுகள் நம்ம மேலே இருந்தால் அநேக நேரங்களில் சத்ருவினுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்மை திருத்துகிறதற்கும் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறதற்கும் அவர் மனஸ்தாபப்படக்கூடியவர் அல்ல. நமக்கு தேவை நம்முடைய பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையைத்தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தமாக சன்மார்க்கனாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவராக அவர் ஒருவரை மாத்திரம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு தீர்மானங்களை எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியங்களை நினைவூட்டுகின்றீர், வசனங்களை அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா.